அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 5ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 7இன் செய்யுள் பகுதியான சிறுபஞ்ச மூலம் என்கின்ற பாடல் பகுதியை திருப்புதல் பயிற்சியாக பார்க்கலாம். வாருங்கள் குழந்தைகளே. நாம் சிறுபஞ்ச மூலம் என்கின்ற பாடலையும் பாடல் விளக்கத்தையும் பாடலுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் நாம் முன்பே பார்த்துவிட்டோம். இப்பொழுது இப்பாடலுக்குரிய திருப்புதல் பயிற்சியை காணலாம். வாருங்கள். நாம் ஒரு மதிப்பெண் வினாவிற்கு செல்வதற்கு முன்பு பாடலை ஒருமுறை சுருக்கமாக காணலாம். பாடல் சிறுபஞ்ச மூலம். பாடலின் நூல் குறிப்பு: 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பதாக உள்ளன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். நாம் இப்பொழுது பாடலுக்கு செல்லலாம். வாருங்கள். பாடல் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. காரியாசான். பாடல் பொருள்: கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல், அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அடுத்ததாக இருப்பது இப்பாடப்பகுதிக்கு உரிய ஒரு மதிப்பெண் வினாவான சொற்பொருள் ஆகும். சொற்பொருள் என்றால் கடினமான சொற்களுக்கு எளிமையாக பொருள் புரியும் வகையில் அமைந்திருப்பது ஆகும். 6 சொற்பொருள் புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது 6 சொற்பொருளையும் காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. அதில் முதலாவதாக இருப்பது வனப்பு. வனப்பு வனப்பு என்றால் அழகு என்பது பொருள். வனப்பு வனப்பு என்பதன் பொருள் அழகு. அழகு 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 அழகு. வனப்பு என்பதன் பொருள் அழகு என்பது ஆகும். முதல் வினா நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்பது பொருள். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்பது பொருள். இரக்கம். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்பது பொருள். இரக்கம். கண்ணோட்டம் என்பதன் பொருள் இரக்கம் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது இத்துணை. இத்துணை என்பதன் பொருள் இவ்வளவு.
இத்துணை. இத்துணை என்பதன் பொருள் இவ்வளவு. இ இவ் வ ள வு இவ்வளவு. இத்துணை என்பதன் பொருள் இவ்வளவு என்பது ஆகும். நான்காவதாக இருப்பது வேந்தன். வேந்தன் என்றால் இதன் பொருள் அரசன் என்பது ஆகும். வேந்தன் என்றால் இதன் பொருள் அரசன் என்பது ஆகும். ஆ ரா சா இன் அரசன். ஆ ரா சா இன் அரசன். வேந்தன் என்பதன் பொருள் அரசன் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது வாட்டான். வாட்டான் என்றால் இதன் பொருள் வருத்த மாட்டான் என்பது ஆகும். வாட்டான் என்றால் இதன் பொருள் வருத்த மாட்டான் என்பது ஆகும். வா ரு இத் த மா இட் டா இன் வருத்த மாட்டான். வாட்டான் என்றால் இதன் பொருள் வருத்த மாட்டான் என்பது ஆகும். இறுதியாக இருப்பது பண். இதன் பொருள் இசை என்பது ஆகும். பண் என்பதன் பொருள் இசை என்பது ஆகும். இசை இசை. பண் என்றால் இதன் பொருள் இசை என்பது ஆகும். 6 சொற்பொருள் தரப்பட்டிருந்தது. நாம் 6 சொற்பொருளையும் இப்பொழுது பார்த்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை 6ஐயும் நினைவு கூறலாம். வாருங்கள் குழந்தைகளே. முதலில் உள்ளது வனப்பு. இதன் பொருள் அழகு. வனப்பு என்பதன் பொருள் அழகு. அடுத்ததாக இருப்பது கண்ணோட்டம். இதன் பொருள் இரக்கம். கண்ணோட்டம். இதன் பொருள் இரக்கம். அடுத்ததாக இருப்பது இத்துணை. இதன் பொருள் இவ்வளவு. இத்துணை. இதன் பொருள் இவ்வளவு. இத்துணை என்பதன் பொருள் இவ்வளவு என்பது ஆகும். 6 சொற்பொருள் தரப்பட்டிருந்தது. நாம் இப்பொழுது 3 சொற்பொருளை பார்த்துவிட்டோம். நான்காவதாக இருப்பது வேந்தன். இதன் பொருள் அரசன். வேந்தன் என்பதன் பொருள் அரசன் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது வாட்டான். வாட்டான் இதன் பொருள் வருத்த மாட்டான் என்பது ஆகும். வாட்டான் என்பதன் பொருள் வருத்த மாட்டான் என்பது ஆகும். இறுதியாக இருப்பது பண். இதன் பொருள் இசை என்பது ஆகும். பண் என்பதன் பொருள் இசை என்பது ஆகும். 6 பொருளறிக தரப்பட்டிருந்தது. நாம் இப்பொழுது 6 பொருளறிகையும் பார்த்துவிட்டோம். பொருளறிக பகுதி நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது பிரித்து எழுதுக. அடுத்ததாக இருப்பது பிரித்து எழுதுக. ஒரே ஒரு பிரித்து எழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அது நன்றென்றல். வினா நன்றென்றல். இச்சொல்லை பிரித்து எழுதும் பொழுது நாம் நன்று கூட்டல் என்றல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். நன்றென்றல். இச்சொல்லை நன்று கூட்டல் என்றல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். பிரித்து எழுதுக என்றால் ஒரு சொல்லை 2ஆக பிரித்து எழுதுதல் ஆகும். நன்றென்றல் என்ற சொல்லை நாம் நன்று கூட்டல் என்றல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். நன்று நா இன்று நன்று கூட்டல் என்றல் ஏ இன் ரா இல் என்றல் நன்று கூட்டல் என்றல். ஒரே ஒரு பிரித்தெழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. அது நன்றென்றல் என்பது ஆகும். இச்சொல்லை நன்று கூட்டல் என்றல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது சேர்த்து எழுதுக. அடுத்ததாக இருப்பது சேர்த்து எழுதுக. ஒரே ஒரு சேர்த்தெழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அது என்று கூட்டல் உரைத்தல். என்று கூட்டல் உரைத்தல். இச்சொல்லை நாம் என்றுரைத்தல் என்று
சேர்த்து எழுதுதல் வேண்டும். என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். சேர்த்து எழுதுக என்பது இரு சொல்லை ஒரு சொல்லாக நாம் சேர்த்து எழுதுதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக ஒரே ஒரு சேர்த்தெழுதுக தரப்பட்டிருந்தது. அது என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல். என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல். ஏ இன் ரு ரை இத் தா இல் என்றுரைத்தல். ஏ இன் ரு ரை இத் தா இல் என்றுரைத்தல். என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல் என்று எழுதுதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்த ஒரு சேர்த்தெழுதுக பகுதியை நாம் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது சரியான விடையை எடுத்து எழுதுக ஆகும். ஒரே ஒரு சரியான விடையை எடுத்து எழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. அது கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். இ ரா இக் கா இம் இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். இ ரா இக் கா இம் இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடை பொறுத்துக ஆகும். 5 பொறுத்துக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. 5 பொறுத்துக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அந்த 5 பொறுத்துக பகுதியும் பார்க்கலாம். வாருங்கள் குழந்தைகளே. அதில் உள்ள முதல் வினா கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் ஆகும். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். இ ரா இக் கா இம் இரக்கம். காட்டல். கா இட் டா இல் காட்டல். இரக்கம் காட்டல். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். முதல் வினா நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது காலுக்கு அழகு. காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. பி ரா ரி டா இம் பிறரிடம் சென்று. சே இன் று சென்று. கேட்காமை. கே இட் கா மை கேட்காமை. பிறரிடம் சென்று கேட்காமை. காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. அடுத்ததாக இருப்பது ஆராய்ச்சிக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இ இவ் வ ல உ தா இன் இவ்வளவுதான் என. ஏ ந என உறுதி. உ ரு தி உறுதி செய்து. சே இ து செய்து கூறுதல். கு ரு த இல் கூறுதல். இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். அடுத்ததாக இருப்பது இசைக்கு அழகு. இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். கே இட் ப வ இர் கேட்பவர் நன்று. நா இன்று நன்று என்று சொல்லுதல். ஏ இன்று என்று சொல்லுதல். சோ இல் லு த இல்
சொல்லுதல். கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். அடுத்ததாக இருப்பது அரசனுக்கு அழகு. அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. நா இட்டு நாட்டு மக்களை மா இக்கலை மக்களை வருத்தாமை. வா ரு இத்தாமை வருத்தாமை. நாட்டு மக்களை வருத்தாமை. அடுத்ததாக இருப்பது வினாவிடை. அடுத்ததாக இருப்பது வினாவிடை. 4 வினாவிடைகள் புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. நாம் 4 வினாவிடையையும் இப்பொழுது காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. இதில் உள்ள முதல் வினா, கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். க இன் நு இக்கு கண்ணுக்கு அழகு. அ ல கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். இ ரா இக் கா இம் இரக்கம். கொள்ளுதல் கோ இல் லு த இல் கொள்ளுதல் ஆகும். ஆ கு இம் ஆகும். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். காலுக்கு எது அழகை தருகிறது? அடுத்த வினா, அதாவது இரண்டாவதாக இருக்கக்கூடிய வினா, காலுக்கு எது அழகை தருகிறது? காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். கா லு இக்கு காலுக்கு அழகு. ஆ ல கு அழகு. பிறரிடம் பி ர ரி ட இம் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். போ ரு இல் பொருள். வேண்டி வே இன் டி இச் வேண்டி. செல்லாமை சே இல் லா மை செல்லாமை ஆகும். ஆ கு இம் ஆகும். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். காலுக்கு எது அழகை தருகிறது? காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். இரண்டாவது வினா நிறைவடைந்தது. அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய வினா, இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல் ஆகும். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல் ஆகும். இ சை இக்கு இசைக்கு அழகு. ஆ ல கு அழகு. இசைக்கு அழகு அதனை. ஆ த நை இக் அதனை. கேட்போர் கே இட் போ இர் கேட்போர் நன்று. நா இன்று நன்று என. ஏ ந இச் எனச் சொல்லுதல். சோ இல் லு த இல் சொல்லுதல் ஆகும். ஆ கு இம் ஆகும். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி எனச் சொல்லுதல் ஆகும். இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி எனச் சொல்லுதல் ஆகும். மூன்றாவது வினா நிறைவடைந்தது.
அடுத்த வினா, நான்காவது வினா. அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகை தருவது எது? விடை, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும். அரசனுக்கு அ ர ச நு இக்கு அரசனுக்கு அழகு ஆ ல கு அழகு தன் த இன் தன் நாட்டு மக்களை நா இட்டு நாட்டு மக்களை மா இக்கலை மக்களை வருத்த மாட்டான் வா ரு இத்த வருத்த மாட்டான் மா இட்டா இன் வருத்த மாட்டான் என்று ஏ இன்று என்று பிறர் பி ர இர் பிறர் அவனை ஆ வ நை இப் அவனை புகழ்ந்து பு க இல் இந்து புகழ்ந்து கூறுதல் கு ரு த இல் கூறுதல் ஆகும் ஆ கு இம் ஆகும். அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும். அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும். நான்காவது வினாவும் நிறைவடைந்தது. புத்தக பயிற்சியாக 4 வினாக்கள் தரப்பட்டிருந்தது. நாம் இப்பொழுது 4 வினாக்களையும் பார்த்துவிட்டோம். நாம் சிறுபஞ்ச மூலம் என்ற பாடலை சுருக்கமாக பார்த்தோம். பிறகு இப்பாடலுக்குரிய 1 மதிப்பெண் வினாக்கள்: பொருளறிக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சரியான விடையை எடுத்து எழுதுக, பொருத்துக ஆகியவற்றையும், பிறகு இப்பாடலுக்குரிய வினாவிடை ஆகியவற்றையும் நாம் திருப்புதல் பயிற்சியாக பார்த்துவிட்டோம். சிறுபஞ்ச மூலம் என்கின்ற பாடலுக்கு உரிய 1 மதிப்பெண் வினாக்கள், வினாவிடை ஆகியவற்றை நாம் திருப்புதல் பயிற்சியாக முழுமையாக பார்த்துவிட்டோம். நாம் அடுத்ததாக பார்க்க போகும் பாடம் உரைநடை வாரித்தந்த வள்ளல் ஆகும். இப்பாடப்பகுதியை நாம் முன்பே முழுமையாக பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாம் இப்பாடப்பகுதியை சுருக்கமாக ஒருமுறை பார்த்துவிட்டு இப்பாடத்திற்கு உரிய 1 மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் திருப்புதல் பயிற்சியாக பார்க்கலாம். வாருங்கள் குழந்தைகளே. பாடத்தின் தலைப்பு வாரித்தந்த வள்ளல். வல்வில் ஓரியின் வாழ்க்கையை பற்றி கூறுவது போல் பாடம் அமைந்துள்ளது. பாடத்திற்கு செல்லலாம். குழந்தைகள் அழுதபடி அம்மா என்றன. அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள் என்று கூறியது. உடனே நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா என்று நங்காயின் கணவர் கேட்கிறார். அதற்கு நங்காய், இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே, என் செய்வேன் என்று வருத்தமடைகிறார் நங்காயின் கணவர். நங்காய் உடனே, ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்று கேட்கிறார். சொல் நங்காய்,
நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் என்று கூறுகிறார் நங்காயின் கணவர். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன் என்று கூறுகிறார் நங்காயின் கணவர். சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். வாலிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீ வீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் வானரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம் வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது என்று கூறுகிறார். தமிழ் பரப்பும் வானரே, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் என்று கூறுகிறார். கலக்கம் வேண்டாம் வானரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் என்று கூறுகிறார். ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள், இவ்வாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் என்று கூறுகிறார். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிறுகளும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே என்று கூறுகின்றனர். கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க. போய் வாரும் வானரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க என்று கூறுகின்றனர். நாம் வாரித்தந்த வள்ளல் உரைநடையை சுருக்கமாக பார்த்துவிட்டோம். இப்பொழுது இப்பாடத்திற்கு உரிய ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் திருப்புதல் பயிற்சியாக காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. ஒரு மதிப்பெண் வினாக்களில் முதலில் உள்ள பகுதி பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக என்றால் ஒரு சொல்லை இரண்டாக, அதாவது இரண்டு சொல்லாக பிரித்து எழுதுதல் வேண்டும். இரண்டு பிரித்து எழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா பொற்காசு. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு. பொன் கூட்டல் காசு. போ இன் பொன் கூட்டல் காசு காசு காசு. பொன் கூட்டல் காசு. முதல் வினா நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது கொடைத்திறம். கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். கொடை கூட்டல் திறம். கோடை கொடை கூட்டல் திறம். தி ரா இம் திறம். கொடை கூட்டல் திறம். கொடைத்திறம் என்ற சொல்லை கொடை கூட்டல் திறம் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். இரண்டு பிரித்து எழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் இப்பொழுது இரண்டு பிரித்து எழுதுகையும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அதில் உள்ள முதல் வினா களிறு என்பது டேஸை குறிக்கும். களிறு என்பது டேஸை குறிக்கும். குதிரை, கழுதை, யானை, ஒட்டகம். சரியான விடை யானை என்பது ஆகும். அடுத்ததாக இருக்கும் பகுதி பொருள் அறிக. இதில் உள்ள வினா தரணி இச்சொல்லின்
பொருள். தரணி இச்சொல்லின் பொருள். மலை, உலகம், காடு, வானம். சரியான விடை தரணி என்பது உலகம் என்பதை குறிக்கும். தரணி என்பது உலகம் என்பதை குறிக்கும். உ ல க இம் உலகம். அடுத்ததாக இருப்பது சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. உணவு, அமுது, அன்னம், கல். உணவு, அமுது, அன்னம், கல். சோறு என்ற சொல்லுடன் பொருந்தாத சொல் கல் என்பது ஆகும். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் கல் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது பொறுத்துக. அடுத்ததாக இருப்பது பொறுத்துக. 5 பொறுத்துக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா பேழை. பேழை என்பதற்கான சரியான விடை பெட்டி. பேழை என்பதற்கான சரியான விடை பெட்டி. பே இட் டி பெட்டி. அடுத்ததாக இருப்பது மாறி. மாறி என்பதற்கான சரியான விடை மலை. மலை லை மலை. மூன்றாவதாக இருப்பது வாயில். இதற்கான சரியான விடை வாசல். வாசல் வா ச இல் வாசல். நான்காவதாக இருப்பது ஆணை. ஆணை என்பதற்கான சரியான விடை கட்டளை. ஆணை என்பதற்கான சரியான விடை கட்டளை. கா இட் ட லை கட்டளை. இறுதியாக இருப்பது இரவல். இரவல் இதற்கான சரியான விடை கடன். இதற்கான விடை கடன். இரவல் என்பதற்கான சரியான விடை கடன். கா ட இன் கடன். பேழை பெட்டி. மாறி மலை. வாயில் வாசல். ஆணை கட்டளை. இரவல் கடன். 5 பொறுத்துக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் 5 பொறுத்துக பகுதியையும் பார்த்துவிட்டோம். வாரித்தந்த வள்ளல் பாடத்தின் 1 மதிப்பெண் வினாவிடையை நாம் திருப்புதல் பயிற்சியாக இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது வினாவிடை. வினாவிடைகள் 4 புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? இதற்கான விடை பாணனின் வீட்டில் உள்ள தானியங்களும் மாவும் தீர்ந்துவிட்டன. அதனால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடினார்கள். பாணனின் வீட்டில் உள்ள தானியங்களும் மாவும் தீர்ந்துவிட்டன. அதனால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடினார்கள். பாணனின் பா ந நீ இன் பாணனின். வீட்டில் வி இட் டி இல் வீட்டில். உள்ள உ இல் ல உள்ள. தானியங்களும் தா நீ யா இங் க லு இம் தானியங்களும். மாவும் மா உ இம் மாவும் தீர்ந்துவிட்டன. தி இர் இன் து வி இட் ட ந தீர்ந்துவிட்டன. அதனால் ஆ த நா இல் அதனால். பாணனின் பா ந நீ இன் பாணனின். குழந்தைகள் கு ல இன் தை கா இல் குழந்தைகள். பசியால் பா சி யா இல் பசியால். வாடினார்கள் வா டி நா இர் கா இல் வாடினார்கள்.
பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? பாணனின் வீட்டில் உள்ள தானியங்களும் மாவும் தீர்ந்துவிட்டன. அதனால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடினார்கள். முதல் வினா நிறைவடைந்தது. அடுத்த வினா, வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். வாரி வழங்கும், வா ரி வாரி வழங்கும், வா லா இங் கு இம் வழங்கும், வள்ளல் வா இல் லா இல் வள்ளல், தன்மையும் தா இன் மை யு இம் தன்மையும், வீரத்திலும் வி ரா இத் தி லு இம் வீரத்திலும் சிறந்து சி ரா இன் து சிறந்து விளங்கினார். வி லா இங் கி நா இர் விளங்கினார். வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். இரண்டாவது வினாவும் நிறைவடைந்தது. அடுத்த வினா மூன்றாவதாக இருப்பது, பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க. கற்ற கல்வி கா இற்ற கற்ற கல்வி கா இல் வி கல்வி, அறியாமை ஆ ரி யா மை அறியாமை, அகற்றுதல் ஆ கா இற்று தா இல் அகற்றுதல், போல போ ல போல, உற்ற உ இற்ற உற்ற, துயர் து ய இர் துயர், துடைக்கும் து டை இக் கு இம் துடைக்கும், வள்ளலே வா இல் ல லே வள்ளலே உங்களின் உ இங் க லி இன் உங்களின் குன்றா புகழ் கு இன் ற இப் குன்றா புகழ் பு க இல் புகழ், கொடை கோ டை இப் கொடை, பண்பு ப இன் பு பண்பு, ஓங்குக ஓ இங் கு க ஓங்குக, வாழ்க வா இல் க வாழ்க வா இல் க வாழ்க, நீவீர் வாழ்க நீ வி இர் நீவீர் வாழ்க, வா இல் க வாழ்க. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க. பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க என்று வாழ்த்தினான். மூன்றாவது வினாவும் நிறைவடைந்தது. புத்தக பயிற்சியாக 4 வினாவிடைகள் தரப்பட்டிருந்தது. நாம் 3 வினாவிடையை இப்பொழுது பார்த்துவிட்டோம். 4வதாக இருக்கக்கூடிய வினா, அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா, வாரித்தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டதை எழுதுக. வாரித்தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டதை எழுதுக. இதற்கான
விடை இல்லாதவர்கள் நம்மை நாடி வரும் பொழுது நம்மிடம் இருப்பனவற்றை அவர்களுக்கு கொடுத்து உதவி மகிழ வேண்டும் என்பதே இப்படக்கதையில் அறிந்து கொண்ட நீதி செய்தியாகும். இல்லாதவர்கள் நம்மை நாடி வரும் பொழுது நம்மிடம் இருப்பனவற்றை அவர்களுக்கு கொடுத்து உதவி மகிழ வேண்டும் என்பதே இப்படக்கதையில் அறிந்து கொண்ட நீதி செய்தியாகும். இல்லாதவர்கள் இ இல் லா த வ இர் கா இல் இல்லாதவர்கள். நம்மை நா இம் மை நம்மை. நாடி வரும் நா டி வா ரு இம் நாடி வரும். பொழுது போ லு து பொழுது. நம்மிடம் நா இம் மீ டா இம் நம்மிடம். இருப்பனவற்றை இ ரு இப் ப ந வா இற்றை இருப்பனவற்றை அவர்களுக்கு ஆ வா இற் கா லு இக்கு அவர்களுக்கு கொடுத்து கோ டு இத்து கொடுத்து. உதவி உ த வி உதவி. மகிழ மா கி ல மகிழ. வேண்டும் வே இன் டு இம் வேண்டும் என்பதே ஏ இன் ப தே என்பதே இப்படக்கதையில் இ இப் ப ட இக் க தை இ இல் இப்படக்கதையில் அறிந்து கொண்ட ஆ ரி இன் து இக் அறிந்து கொண்ட கோ இன் ட கொண்ட நீதி நீதி நீதி. செய்தி சே இ தி செய்தி ஆகும். ஆ கு இம் ஆகும். இல்லாதவர்கள் நம்மை நாடி வரும் பொழுது நம்மிடம் இருப்பனவற்றை அவர்களுக்கு கொடுத்து உதவி மகிழ வேண்டும் என்பதே இப்படக்கதையில் அறிந்து கொண்ட நீதி செய்தியாகும். இல்லாதவர்கள் நம்மை நாடி வரும் பொழுது நம்மிடம் இருப்பனவற்றை அவர்களுக்கு கொடுத்து உதவி மகிழ வேண்டும் என்பதே இப்படக்கதையில் அறிந்து கொண்ட நீதி செய்தியாகும். நாம் வாரித்தந்த வள்ளல் என்கின்ற பாடத்தை சுருக்கமாக பார்த்தோம். பிறகு இப்பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பிரித்து எழுதுக, சரியான சொல்லை எடுத்து எழுதுக ஆகியவற்றையும் பொருத்துக ஆகியவற்றையும், அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஆகியவற்றை நாம் திருப்புதல் பயிற்சியாக பார்த்தோம். பிறகு இப்பாடத்திற்கு உரிய வினாக்கள் 4 புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் அந்த 4 வினாவிடையையும் திருப்புதல் பயிற்சியாக முழுமையாக பார்த்துவிட்டோம். வாரித்தந்த வள்ளல் என்கின்ற பாடத்தின் திருப்புதல் பயிற்சி நிறைவடைந்தது. நன்றி.